Hi friends, இந்த vlogல கலைஞர் சென்டினரி பார்க்ல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்றத நீங்க பார்க்க போறீங்க. நம்ம சிஎம் சென்னையில அதுவும் கத்தீட்ரல் ரோட்ல கலைஞர் சென்டினரி பார்க் அப்படின்ற ஒரு பார்க்க ஒன்னு இனாகிரேட் பண்ணிருக்காரு. அதுவும் லாஸ்ட் மந்த்ங்க அக்டோபர் 7, 2024ல தான் இதை இனாகிரேட் பண்ணிருக்காங்க. நாங்க போனது சாட்டர்டே நல்ல கூட்டமா தான் இருந்தது. பார்க்கோடைய என்ட்ரி டைம் வந்து 10 o'clock அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனா உள்ள வந்து ஓரளவுக்கு லிமிட்டடான ஒரு பீப்புள் தாங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க வந்து போய் ஒரு 15 minutes மாதிரி வெயிட் பண்ணிருந்தோம். எங்களுக்கு வந்து எல்லாமே நீங்க ஜிபேல இந்த QR கோடு மாதிரி இருக்கும். அதுல நீங்க போய் டிக்கெட் எடுத்துட்டு தான் உள்ள போக முடியும். இல்லையா நீங்க ஆன்லைன்ல கூட இந்த வெப்சைட்ல போய் நீங்க டிக்கெட் புக் பண்ணிட்டு தான் உள்ள போக முடியும். கேஷா கொண்டு போனா அங்க வாங்க மாட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் புக்கிங் தான். நல்ல ஜிபே QR கோடெல்லாம் ஆப்ரேட் பண்ண தெரிஞ்ச எங்களுக்கே பாத்தீங்கன்னா அந்த வெப்சைட்குள்ள போய் டிக்கெட் எடுக்கிறதுன்றது கொஞ்சம் சேலஞ்சிங்கா தான் இருந்தது. என்ட்ரி டிக்கெட் நாங்க எடுக்கிறதுக்கே 15 minutes ஆயிடுச்சு. உள்ள போனதுமே நீங்க ஃபர்ஸ்ட் பாக்குறது ஜிப்லைன் தான். பெக்கர் பவுல் பிளான்ட், அதாவது திருவோடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இது. ஸோ இது வந்து காய வச்சு அந்த திருவோடு மாதிரி இதுல தான் பண்றாங்க. அது இருந்தது. உள்ள என்ட்ரி டிக்கெட் வந்து பெரியவங்களுக்கு அடல்ட்டுக்கு 100 rupees, கிட்ஸுக்கு வந்து 50 rupees. நம்ம சென்னை வாசிகளுக்கு வந்து இது ரொம்ப புதுசான விஷயங்க. நம்ம ஊட்டியில இருக்கிற மாதிரி ஒரு செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன இடம் தான், பட் பாக்குறதுக்கு ரொம்ப புதுசா இருக்கும். நம்ம எல்லாருக்கும் இது வரைக்கும் நான் டிராவல் பண்ண எந்த இடத்துலயுமே இந்த மாதிரி ஒரு செட்டப் நான் பார்த்ததே கிடையாது. எனக்கு ரொம்ப நியூவா இருந்தது. போட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு, அதுவும் இல்லாம அந்த போட்டோ ஷூட் பண்றவங்களுக்குலாம் ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு இது எக்ஸ்பீரியன்ஸ். இது பெங்களூர், ஹைதராபாத், மைசூர் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பார்க்கா இருக்கும். இது சின்ன பார்க் தான், பட் அவங்க உள்ள வச்சிருக்கிற இது எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கா இருக்கு. எஸ்பெஷலி இந்த ட்ரீ ஹட் தான். எல்லாருமே எல்லாம் இதுல ஏற முடியாதுங்க. கிட்ஸ் அண்டர் 12 years வரைக்குமே மேல வரைக்கும் போய் சுத்தி பார்க்கலாம். பெரியவங்க குழந்தைங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்குமே ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க இந்த பார்க். இப்போ டைம் ஒரு 3:30 இருக்கும். நான் உங்களுக்கு நைட் வியூவும் இதே ட்ரீ ஹட்டை காட்டுறேன். ரொம்ப அட்டகாசமா இருக்கும். ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், உள்ள இருக்க ரைட்ஸ், கேம்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு டிக்கெட் இருக்குங்க. இந்த ஜிப்லைனுக்கு பெரியவங்களுக்கு ஒரு ஆளுக்கு 250 rupees, கிட்ஸ் 5 வயசுக்கு மேல தான் அலோவ் பண்றாங்க. ஒரு ஆளுக்கு 150 rupees. அடுத்தது வந்து டாய் ட்ரெயின் தான். கிட்ஸுக்கு மட்டும் தான் அலௌடு. ஒரு ஆளுக்கு 50 rupees. இதுக்குமே QR கோட் ஸ்கேனிங் அங்க வச்சிருக்காங்க இல்லையா, ஸோ நீங்க அதை எடுத்து தான் பண்ணணும். எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, இப்போ எல்லா தீம் பார்க்குலுமே வந்துட்டு ஒரு டேக் மாதிரி கையில கட்டி விட்டுருவாங்க. ஸோ நம்ம அங்க ஒன் டைம் டிக்கெட் எடுத்துட்டு நம்ம உள்ள வந்து டிக் மார்க் பண்ணுவோம். எல்லா ரைடுமே வந்துட்டு ஈஸியா நம்ம சீக்கிரமா பார்த்து முடிச்சுட்டு வந்துடலாம். அது மட்டும் தான் கொஞ்சம் எனக்கு டிலே ஆகுற மாதிரி ஃபீல் ஆச்சு. மற்றபடி ஒரு ஃபேமிலிக்கான ஃபுல் ஃபன் ஃபில்டு ஒரு ஏரியா, ஒரு பார்க் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுதான் கேஃபேட்டீரியா. ஸோ எல்லாமே ரீச்சபிளான டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. கலைஞர் செம்மொழி பூங்கா இருக்கும் இல்லையா, அங்கேயுமே இதே மாதிரி நிறைய ஃப்ளவர்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இப்போ இந்த ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த இடம். மொபைல் கேமரா அப்படின்னு சொல்லி அவங்க தனியாக சார்ஜ் பண்ணல, பட் கேமரா யூஸ் பண்ணுறதுக்கு 100 rupees ஆகும். நீங்கள் வீடியோ ஷூட்லாம் கவர் பண்ணணும்னா உங்களுக்கு 5000 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே எப்படி பண்ணுறாங்கன்னா, ஒரு செட் ஆஃப் பீப்புள் தாங்க ஃபர்ஸ்ட் பேட்சாக அனுப்புகிறாங்க. அது என்ன கணக்குன்னு எனக்கு சரியாக தெரியல. ஏன்னா 10,000 square feet ஏரியாவில் வந்து சின்ன ஒரு பார்க்காக தான் இருக்குது. அதனால் அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப கூட்டத்தை உள்ளே அனுப்பாமல் இப்போ கொஞ்சம் கொஞ்சமான ஆளுங்கள், ஒரு செட் ஆஃப் பீப்புள் தான் உள்ள அனுப்புறாங்க. அதனால நீங்க போட்டோ ஷூட் இந்த மாதிரி தனியா நீங்க வீடியோஸ்லாம் கவர் பண்ணணும் அப்படின்னா நீங்க வீக்கெண்டை விட வீக் டேஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம பேர்ட் பார்க்குள்ள தான் போவோம். இதுக்குமே என்ட்ரி டிக்கெட் இருக்கு. பெரியவங்களுக்கு 150 rupees, சின்னவங்களுக்கு 75 rupees. ரொம்ப 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 எனக்கு பிடிச்ச பேர்ட் பார்க் இது. உள்ள நீங்க போறதுக்கு ஷூ ஸ்லிப்பர்ஸ்லாம் அலோட் கிடையாதுங்க. இந்த மாதிரி தண்ணிக்குள்ள நீங்க காலை நனைச்சிட்டு போகும்போது இந்த பறவைகளுக்கு இந்த பாக்டீரியா இன்ஃபெக்ஷன்லாம் வராம இருக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. ரொம்ப சூப்பரான ஒரு செட்டப்ங்க. அதாவது நிறைய பேர்ட் பார்க்ஸ் கிடையாது. நான் இப்போ ஹைதராபாத் ராமோஜி ஃபிலிம் சிட்டில பார்த்துருப்பீங்க. அங்கே வந்துட்டு நீங்கள் இந்த பேர்ட்ஸ் எல்லாம் ஓப்பனாக தான் விட்டுருப்பாங்க. ஆனால் நீங்கள் அங்கே ஃபீட் பண்ண முடியாது. இந்த பார்க்கில் நீங்கள் இந்த பேர்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஃபீட் பண்ணலாம். ஒரு பேரட்டுமே வந்து நீங்கள் கையில் வந்து சாப்பாடு சாப்பிடும்போது அந்த ஃபீல் வந்து நீங்கள் அங்கே போகும்போது அவங்களால ஃபீல் பண்ண முடியும். பேர்ட்ஸ் பார்க்கில் இந்த மாதிரி நீங்கள் பேர்டு கையிலேயே நீங்கள் ஃபீட் பண்ணலாம். அது பெர் ஹெட்டுக்கு வந்து 150 rupees இல்லை 170 rupees. ஆக்சுவலாக நாங்கள் பே பண்ணல, ஏன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நிறைய நாங்கள் இவ எப்படியுமே எல்லா ரைடுமே போவா அப்படின்றதுனால நாங்கள் வந்து ஆக்சுவலாக இது நாங்கள் வேணான்னு சொல்லிட்டோம். உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த பிரதர் வந்துட்டு இவ கை காட்டினோடனே அவருடைய ஃபுட்டெல்லாம் எங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தாரு. அவளுக்கு சரியான எக்ஸைட்மெண்ட். ஃபர்ஸ்ட் அவள் வந்து இந்த மாதிரி பேர்டை பக்கத்தில் பார்த்துட்டு அவள் தொடுறதுன்றது அவனா பயப்படவே இல்லை. அவள் ஆக்சுவலாக ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அவள் மட்டும் இல்லைங்க, இந்த குழந்தைங்க எல்லாமே அடுத்தடுத்து வந்துட்டு பயங்கர எக்ஸைட்மெண்ட். கண்டிப்பாக உங்கள் வீட்லேயுமே இந்த மாதிரி குழந்தைங்க இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வாங்க. அவங்களுக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இந்த கலைஞர் சென்டினரி பார்க்கில்.
கிட்டத்தட்ட 33 வருஷமா இந்த 6.9 ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட் வந்து அக்ரி ஹார்டிகல்ச்சர் சொசைட்டி கண்ட்ரோல்ல இருந்திருக்கு. அதாவது தோட்டக்கலை சங்கம் கண்ட்ரோல்ல இருந்திருக்கு. அவங்க கிட்ட இருந்து தமிழக அரசு சட்டப்பூர்வமாக மீட்பதற்காக 33 வருஷம் போராட்டத்துக்கு பிறகு சுமார் 1000 கோடி மதிப்பிலான இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல வந்திருக்கு. அதுக்கப்புறம் தோட்டக்கலை மற்றும் தோட்ட பயிர்கள் துறைக்கு நிலம் மாற்றப்பட்டதுக்கு அப்புறமா 25 கோடி செலவுல நம்ம சிஎம் இந்த கலைஞர் சென்ச்சுனரி பார்க்க இனாகிரேட் பண்ணிருக்காரு. இது இல்லையா? சோ அந்த மாதிரி சில கேம்ஸ் எல்லாம் அங்க இருக்கும். இங்க மொத்தமே 4 ரைட்ஸ் தாங்க இருக்கு. இது ஒண்ணுத்துக்கும் ஒரு ஆளுக்கு வந்துட்டு அதான் கிட்ஸ் மட்டும் தான் அலோடு 50 rupees சார்ஜ் பண்றாங்க. நான் சொன்னேன்ல, ஒரு சில இடத்துல வந்துட்டு அந்த QR கோட் வந்து என்னதான் நீங்க ஸ்கேன் பண்ணாலுமே ஸ்கேன் ஆகல. இதுலுமே எங்களுக்கு ஸ்கேன் ஆகலன்னு சொல்லிட்டு நாங்கள் அசிஸ்டன்ஸ் கேட்டோம் அவங்க கிட்ட. நம்ம ஃபோனை அவங்க கிட்ட நம்ம கொடுத்து காட்டுற மாதிரியான வரும். ஸோ சில காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இங்கே இருக்கு இந்த ஜிபே ஸ்கேன் பண்ணுறதுனால. இந்த ஏரியா இருக்கு இல்லையா, இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த 4 கேம் வந்து 2 இயர்ஸ்ல இருந்து கூட நம்ம கிட்ஸ் வந்து உட்கார வைக்கிற மாதிரியான கேம்ஸ் தான். ரொம்ப ஸ்லோவாக தான் அந்த ரைட்ஸ் எல்லாமே சுற்றும். ஸோ சின்ன குழந்தை கூட நம்ம தாராளமாக உட்கார வைக்கலாம். இதுக்கு பக்கத்திலே பின்னாடி வந்துட்டு சர்க்கஸ் இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே 50 rupees நம்ம ஸ்கேன் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் வரும். அதுதான் கொஞ்சம் ஒரு ப்ராப்ளமாக இருக்குங்க. ஏன்னா நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்குமே ஜிபே ஓப்பன் பண்ணி ஸ்கேன் பண்ணி நீங்கள் பண்ணும்போது ரொம்ப கடுப்பாக தான் இருக்குது. ஒன்றுத்துக்கும் நம்ம க்யூவில் நின்று நம்ம வந்து பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஜிபே ஸ்கேன் யூஸ் பண்ணுறதுனாலவே வந்து ரொம்ப டிலே பண்ணுறதுனால தான் இங்கே வந்து லிமிட்டடான அதாவது ஸ்லாட்டை தான் உள்ளே அனுப்புகிறாங்க. நியூஸில் கூட நான் நிறைய பார்த்தேன். நிறைய பேர் வந்து இப்போ ரீசன்ட் டேஸில் வந்துட்டு சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட்ஸ்லாம் வந்துட்டு உள்ளே அலோவ் பண்ணல, யாருமே இல்லை, ரைடர் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டோம். ஆக்சுவலாக நாங்கள் முன்னாடியே பே பண்ணி எடுத்துட்டோம் டிக்கெட் எல்லாத்துக்குமே. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழித்து சுற்றிட்டு இருந்ததுங்க. ஸோ அதனால் நீங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரைடு இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் போயிடாதீங்க. 8 o'clock 8:30 வரைக்குமே ரைட்ஸ் எல்லாமே அவங்க வந்துட்டு அலோவ் பண்ணுறாங்க கிட்ஸ் ஏரியாவில். ஸோ அதனால் நீங்கள் வெயிட் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்ச நேரம் வந்து கழிச்சு வந்துட்டு நாங்கள் திரும்பவும் இந்த ரைடு ஏற்றணும். அவளை எப்படி பாப்பா இருக்கு? வாமிட் பண்ணலையா? ஒரே ஒரு கவலை தான். எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் போயிட்டோம். நீங்கள் வந்து பிளான் பண்ணுறீங்கன்னா உள்ளே வந்து நீங்கள் ஜிப்லைன் அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த கிளாஸ் ஹவுஸ்க்குள்ளே போயிட்டு வந்துருங்க. ஏன்னா 5 o'clock மேலே கிளாஸ் ஹவுஸ் வந்து டைமிங் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா வந்துட்டு ரொம்ப அது வந்து கிளாஸ் இல்லையா, அதனால கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த கிளாஸ் ஹவுஸ்க்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மற்றதை பார்த்தீங்கன்னா கூட உங்கள் டைமிங் கரெக்டாக இருக்கும். நான் இங்கே வந்துட்டு 2 தான் பார்க்கல. ஒன்று இந்த வாட்டர் மியூசிக்கல் ஃபவுண்டேனும் அதுக்கப்புறம் இந்த கிளாஸ் ஹவுஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் டைம் கவர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். இது பாருங்கள், நைட் இப்போ ஒரு 8 o'clock இருக்குங்க. அந்த டைம் வரைக்குமே இந்த ஃபாக் மிஸ் செட்டப் அப்படியே இருக்கு. நைட்டு போக போக அதாவது ஐ ட்ரீட்டாக இருக்குது. பயங்கரமாக லைட்டிங் செட்டப்லாம் போட்டு இலுமினேட்டிங் லைட்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த பார்க்கு. டே டைமில் நல்லா அந்த ரைட்ஸ் எல்லாமே என்ஜாய் பண்ணலாம். நைட் டைமில் இந்த மாதிரி பீஸ்ஃபுல்லாக இந்த லைட்டிங் செட்டப் பார்த்து நம்ம நல்லா ரசிக்கலாம். பார்த்தீங்களா ட்ரீ ஹட் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ரொம்ப நேரம் இதை பார்த்து ரசிச்சுட்டே இருந்தோம். இந்த மாதிரி 2 ட்ரீ ஹட் இருக்காங்க. மியூசிக்கல் ஃபவுண்டைன் ரொம்ப கிராண்டாக இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. நான் வெளியிலேருந்து தான் சும்மா ஒரு கிளான்ஸுக்கு எடுத்தேன். ரொம்ப செமையாக இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் வந்துட்டு கன்னியாகுமரி சன்செட் பாயிண்டில் இந்த மாதிரி ஒரு ஃபவுண்டைன் போட்டிருந்தாங்க. அதை விட இது கொஞ்சம் கிராண்டாக இருக்க மாதிரி தெரியுது வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு. மைசூர் பிருந்தாவன் கார்டனில் கூட இந்த மாதிரி தாங்க இலுமினேட்டிங் லைட்லாம் இருக்கும். பட் இங்கே ஒன்று தான் இருந்தது. ஜிப் லைன் ஆகட்டும், இந்த டாய் ட்ரெயின் ஆகட்டும், இதுக்கு க்ளோசிங் டைமிங் என்னன்னு சரியாக தெரியல. அப்புறம் இந்த பார்த்தீங்களா, இந்த ஃபேமிலி வந்துட்டு அவங்க பையன் கொஞ்சம் பெரிய பையன் மாதிரி தான் இருக்கான். பட் அவனை கூட மடியில் அவங்க உட்கார வச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அதனால் ஜிப்லைனில் வந்துட்டு மடியில் உட்கார வச்சுலாம் கூட்டிகிட்டு போகலாம் நம்மளுடைய குழந்தைங்கள. நீங்கள் நினைப்பீங்க நம்ம தனியாக விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா சேஃப்டியாக பேரண்ட்ஸ் கூடயே அவங்க வந்து சேர்த்து தான் அனுப்புவாங்க. அவ்வளோதாங்க. இதோட இந்த ரைடிங்கு இந்த ஃபன் பார்ட்லாம் ஓவர் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம பார்க் மாதிரி ஒரு செட்டப், அதாவது நம்ம சுற்றி இப்படி வரும்போது பார்க் மாதிரி செட்டப் இது கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. இங்கே வந்து நிறைய கூட்டம் கம்மியாக இருக்குது. நம்ம நல்லா உட்காந்து பேசலாம். அமைதியான ஒரு இடமா இருந்ததுன்னா இங்கே நம்ம கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். நினைக்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக அந்த கலைஞர் சென்ச்சுனரி பார்க்குடைய ஃபுல் வீடியோ பார்த்து வந்துருப்பீங்க. பார்த்தீங்கன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி விடுங்க.
அதுவும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் வந்து இந்த எண்ணில் ஒரு பக்கம் தாங்க இருக்குது. 4 பக்கமும் இருந்தால் தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதுவும் இந்த குழந்தைங்கள வச்சு நம்ம போகும்போது ரெஸ்ட் ரூமுக்கு அவங்க அடிக்கடி அதை எதிர்பார்ப்பாங்க. பட் இங்கே நாங்கள் ரெஸ்ட் ரூம் தேடி அலைஞ்சி அங்கேருந்து இந்த லாஸ்ட்டில் தான் இருக்குது. அதுவும் டாய்லெட் வந்து ஒரு 4 to 5 சீட் தாங்க இருக்குது. இவ்வளோ கும்பலுக்குமே எப்படி செட் ஆகும்னு தெரில. பட் நாங்கள் போன டைமில் டாய்லெட்டில் மட்டும் அவ்வளோ கூட்டம் இல்லை. பட் நான் சொல்கிறேன், ஏன்னா நிறைய கூட்டம் வந்து இங்கே கண்டிப்பாக அவங்களால மேனேஜ் பண்ண முடியாது. ஒரு வீட்டிலேருந்து நாங்கள் 3 o'clock கிளம்புனோம். ஒரு 3 to 4 hours வந்துட்டு ஈவினிங் டைமில் பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் என்னன்னா நீங்கள் எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். 2 o'clock ஒரு சொல்லு. 2 மணிக்கு நீங்கள் வந்து உள்ளே என்ட்ரி பண்ணிங்கன்னா நீங்கள் எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அந்த ஜீப் லைன், அதுக்கப்புறம் கிளாஸ் ஹவுஸ் எல்லாமே நல்லா. நாங்கள் அதை மட்டும் தான் மிஸ் பண்ணிட்டோம். பட் நெக்ஸ்ட் டைம் நாங்கள் கண்டிப்பாக வந்து பண்ணுவோம். இப்போது 8 o'clock கூட பார்க் க்ளோஸ் ஆகுது.